பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மரம் நட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பனை விதைகளை விதைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பாலவாக்கம் உட்பட்ட பகுதிகளில் இன்னைக்கு அந்த விதைகளை நம்ம இந்த கடற்கரை பகுதிகளில் வைத்திருக்கிறோம். இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும் மண்டலம் 15 தலைவர் அண்ணன் மதி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் உட்பட அனைத்து நிலைக்குழு தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் உட்பட அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் தனியாரும் இதில் பங்கேற்றனர். அது மட்டும் இல்லாத கல்லூரி மாணவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டுமே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1,50,000 பனை கன்றுகள் நட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மண்டலம் இந்த பகுதியில நான் நட்டிருக்கேன். அதே போல எல்லா மண்டலம் 15 மண்டலங்களிலும் அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இந்த பனை விதைகளை நடக்கூடிய சூழலை இன்னைக்கு திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது. இதுவரை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் 4 லட்சத்திற்கு மேலாக இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, கெனால் பகுதிகளாக இருந்தாலும் சரி, எந்த பகுதிகள் ஆக்சிஜன் ஜோன் கம்மியா இருக்குன்னு கண்டது அந்த பகுதிகள்லாம் மாநகராட்சி சார்பாக இந்த மரம் நடும் வேலைகளை செய்து வரும். அதே போல அடையார் பகுதிகளை பார்த்தீங்கன்னா அடையார் நீர்நிலை பகுதியிலும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 லட்சம் மரக்கன்றுகள் மேல வைத்து இன்றைக்கு அது மரமாக மாறி நல்ல பயனை பொதுமக்களுக்கு தந்துட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கடற்கரை பகுதிகளில் மற்றும் 45 இடங்களில் சுமார் 85,000 இந்த பனை மர கன்றுகள் வைக்கப்பட இருக்கிறது. அதே போல நீர்நிலை பகுதிகள் 41 இடங்களில் சுமார் 65,000 இந்த பனை மர கன்றுகள் வைக்கப்படுகிறது. நம்ம சென்னை மாநகராட்சியில மட்டும் 10 லட்சம் மரக்கன்றுகள் நம்ம வைக்க திட்டமிட்டிருக்கோம். இது தொடர்ச்சியாக நடைபெறும். இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்கள் மழை காலங்களாக இருப்பதனால இப்போ இந்த மரக்கன்றுகள் வச்சா இயற்கையாவே அது வளரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்றதுனால இப்ப இந்த திட்டமிட்டு இதை செய்திருக்கோம். பனை மரக்கன்றுல வைக்கிறீங்க, பல்லு ஏற்கனவே தடை இருக்கு. ஒரு திட்டம் வருதுன்னா அதை வரவேற்கணும். இப்பதான் மரம் வச்சிருக்கோம். மரம் வளரவே 1 வருஷம் ஆகும். ரெண்டு அடி இல்ல இது பனைமரம் நம்ம நாட்டு மரம் தான். இதுக்கு முன்ன நம்ம ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் முன்பதாக பார்த்தோம்னா சாலைக்கு ஒரு பனைமரம் இருக்கும், அதே போல தென்னை மரம் இருக்கும். இப்ப அது குறைந்திருக்க சூழல்ல நம்ம ட்ரீ பிளான்டேஷன் அதிகமா ஏற்படுத்திருக்கிறோம். நம்ம